இனிய காலை வணக்கம். என்றொரு செய்தி, இன்று செய்தி அல்ல, என்றொரு கவிதை. 5ஆம் வகுப்பு ஆ பிரிவு என்ற தலைப்பில் நாம் முத்துக்குமார் எழுதிய மிகச்சிறப்பான கவிதை இதோ உங்களுக்காக. மழை பெய்யா நாட்களிலும் மஞ்சள் கொடையோடு வரும் ரோஜாப்பு மிஸ் வகுப்பின் முதல் நாளன்று 300 முறை எங்களிடம் கேட்டார், படிச்சு முடிச்சதும் என்ன ஆக போறீங்க? முதல் பெஞ்சை யாருக்கும் விட்டு தராத கவிதாவும் வனிதாவும் டாக்டர் என்றார்கள் கோரஸாக. இன்று கல்யாணம் முடிந்து குழந்தைகள் பெற்று ரேசன் கடை வரிசையில் கவிதாவையும் கூந்தலில் சொருகிய சீப்புடன் குழந்தைகளை பள்ளிக்கு வழி அனுப்பும் வனிதாவையும் எப்போதாவது பார்க்க நேர்கிறது. இன்ஜினியராக போகிறேன் என்ற எல் சுரேஷ்குமார் பாதியில் கோட்டடித்து பட்டுத்தறி நெய்ய போய்விட்டான். எங்க அப்பாவுடைய இரும்பு கடையை பார்த்துப்பேன். கடைசி பெஞ்ச் CN ராஜை சொன்ன போது எல்லோரும் சிரித்தார்கள். இறைவன் நியூ ஜெர்சியில் மருத்துவராக பணியாற்றி கொண்டே நுண்ணுயிரியலை ஆராய்கிறார். பிளைட் ஓட்டுவேன் என்று சொல்லி ஆச்சரியங்களில் எங்களை தள்ளிய அகஸ்டியன் செல்லபாபு TNPC எழுதி கடைநிலை ஊழியனானான். அணுசக்தி விஞ்ஞானியாவேன் என்ற நான் திரைப்பட பாடல்கள் எழுதி கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையின் காற்று எல்லோரையும் திசை மாற்றி போட வாத்தியாராவேன் என்று சொன்ன குண்டு சுரேஷ் மட்டும் நாங்கள் படித்த அதே பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றுகிறார். நினைச்ச வேலையை செய்யற எப்படி இருக்க மாப்பிள்ளை என்று சாக்பீஸ் துகள்கள் படிந்த விரல்களால் என் கைகளை பிடித்து கொண்டு படிச்சு முடிச்சதும் என்ன ஆக போறீங்க என்று என் மாணவரிடம் நான் கேட்கவில்லை என்றார். எப்படி இருந்தது கவிதை? இந்த கவிதையோடு சேர்ந்து நீங்களும் உங்களுடைய பாலிய பருவத்திற்கு ஒரு பயணம் செய்தீர்களா என்ன? எல்லோரும் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட பசுமையான நினைவுகளும் ஆசைகளும் இருந்தது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை நம்மை வேறொரு திசைக்கு பயணம் செய்ய வைத்திருக்கிறது. வாழ்க்கை முழுவதும் நினைவு கொள்வதற்காக இந்த ஒரு பசுமையான நினைவு ஒரு பேருந்து பயணம் போல் நின்று கொண்டே இருக்கிறது. இதை நினைக்கும் போது கொஞ்சம் புன்னகையும் பல நேரங்களில் சிரிப்பும் வந்து விடுகிறது. நாம் குழந்தையாகவே இருந்து இருக்கலாமோ என்ற எண்ணம். கண்ணும் கருத்துமாக கடந்தாலும் காலத்தின் கண்ணாமூச்சு விளையாட்டு கன நேரத்தில் நம்ப முடியாத பல திருப்பங்களை கொடுத்துகிறது. உள்ளது எதுவோ அதை இயற்கை கொடுத்ததாக எண்ணி மகிழ்ச்சியாக இருங்கள். இல்லாதது எதுவோ அது இனிமேல் இயற்கை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு அதற்கான முயற்சியோடு இருங்கள் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.